என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். அயோத்தியில இன்று ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம். இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களின் கனவு அந்த ராமர் கோயில் பிரச்சனை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த கனவு இருந்தாலும் கூட இந்த திராவிட கட்சியில் அவர்கள் சிக்கி கொண்டிருப்பதால அவர்கள் வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அதை வெளிப்படுத்த தொடங்கி விட்டார்கள். ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் அயோத்தியில நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்தை இந்தியா முழுவதும் பொது இடங்களில், கோவில்களில், தொலைக்காட்சியில ஒளிபரப்புவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. யாருகிட்ட? மாநில அரசு கிட்ட. அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற தெய்வ பக்தி உள்ளவர்கள், இந்து மத பக்தி கொண்டு வழிபாடு செய்கிறவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தோட நேரலைய தொலைக்காட்சியில பொது இடங்கள்ல ஒளிபரப்புவதற்கு அனுமதி கேட்கிறாங்க மாநில அரசு கிட்ட. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு பொதுவா இந்து அறநிலைத்துறை. இப்போ இந்த இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது இந்து மக்களுக்கான பாதுகாப்பு தானே. இந்து மக்களுக்கான பாதுகாப்பு துறை தானே இந்த இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறை செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர்கள் வழிபடுகின்ற கடவுளுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யறாங்க. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேக விழாவை பொது இடங்கள்ல திரையில காட்டுறதுக்கு அவங்க கேட்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்து அறநிலைத்துறை அனுமதி கொடுக்கணும், தமிழக அரசு அனுமதி கொடுக்கணும், தமிழகத்தில் உள்ள காவல்துறை அனுமதி கொடுக்கணும். மக்கள் கேட்கிறாங்க அரசாங்கத்துக்கிட்டனா இதை கொடுப்பதற்கு அரசுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் பிற மதங்கள் இருக்கிறது. அது சிறுபான்மை மதம் என்று நீங்க சொல்றீங்க. அவர்கள் வணங்குகின்ற கடவுளுக்கு அவர்களுடைய விசேஷ நாட்கள்ல, விசேஷ காலங்கள்ல இந்த மாதிரி எந்த தடையும் போடுறது இல்லை. ஆனால் இன்று ராமர் கோயில்ல நடக்கிற அந்த கும்பாபிஷேகத்தை பொது இடங்கள்ல ஒளிபரப்புறதுக்கு தடை போட்டிருக்கு. சில கோவில்கள்ல அன்னதானங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த கோவில்கள்ல கூட இன்னைக்கு அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? அப்ப சும்மா கிடந்த சங்க ஊதுறது யாரு? அப்புறம் அவங்க கத்தனாக்கா அவங்க சங்கிகளா? இப்ப நான் பேசுறேன் ராமர் பிரச்சனையை பத்தி. இப்ப நான் பேசுறேன்ப்பா. இப்ப நான் சங்கியா? திமுக காரனுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்து பிரச்சனைக்கு ஒருத்தன் யாருன்னா குரல் கொடுத்தா அவன் சங்கியா மாறிடுவான் திமுக காரனுக்கு முன்னாடி. உண்மையான சங்கியே திமுக காரன் தான் இல்லையா? நீ தாண்டா அவன் காலை போய் நக்கி குடிச்சிட்டு இருக்க. பொதுவா இங்க பிறப்புரிமை எல்லாருக்கும் இருக்கு. மற்ற மதத்தவருக்கு ஒரு விசேஷம்னா அவங்க அனுமதி கேட்டா நீங்க கொடுத்துறீங்க. அவங்க விருப்பம் வந்தார் போல அவங்க செய்யறாங்க. அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், தப்பில்லை. அதற்கான பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். அது அரசின் கடமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களுக்கு அவர்கள் ஒரு பூஜை செய்யறாங்க, அவர்கள் ஒரு திருவிழா செய்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டாலே தமிழ்நாடு அரசு, பொதுவா திமுக அரசு அனுமதி கொடுக்க மறுக்குது. ஆனா இந்த அரசு அமைவதற்கு ஓட்டு போட்டவன் அந்த பாழா போனவன் தான். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக தான். இல்லைன்னா பிஜேபி காரனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்கு? இல்லைன்னா பிஜேபிக்கு ஓட்டு பண்ணணும்னு தமிழ்நாட்டில் எவனா பேசுவானா? பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு என்னத்தை பண்ண போகுதுன்னு அவனுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலையே இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்கு வேலை கொடுக்கிறது திமுக. போறவனை வழிமறிக்காத விட்டா அவன் பாட்டுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அவன் திரும்ப போயிடுவான் அவன் வீட்டுக்கு. ஆனா சும்மா போறவனை வழிமறிச்சு நீ இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத, நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு அவனை சொன்னா அவன் உனக்கு எதிர்ப்பா நிக்கிறான். யார் இந்த வேலையை செய்யறதுங்க? திமுக காரன். பிஜேபி காரன் இங்க தமிழ்நாட்டில் வளர்க்கறது யாரு? திமுக காரன். பிஜேபி காரனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. இந்து மதத்தை பத்தி பேசுறதை தவிர அவனுக்கு என்ன வேலை இருக்கு? நான் பலமுறை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்து மதத்தை எவனும் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு எவனும் இங்க பிறக்கவும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட மக்கள் அவங்க தான், நான் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்து மதத்தை வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை எவனாலும் அழிக்க முடியாது. அது அந்தந்த மக்களோட ரத்தத்தில் கலந்து கிடக்குது.
அதை எங்கேயோ இருந்து ஒருத்த வந்து இங்க அழிச்சிட முடியாது. சும்மா நாங்க இந்து மதத்தை வளர்க்குறோம், இந்து மதத்தை வளர்க்குறோம், இந்து மதத்தை காப்பாற்ற போறோம், நீங்க எல்லாம் பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. இந்த பிஜேபியை சார்ந்தவங்க, திமுக காரன் உங்களுக்கு அரசியல் செய்ய இடம் கொடுக்கறான், நீங்க மத அரசியல் இங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்து மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், ராமரை முன்னிறுத்த வேண்டும், அதை வைத்து நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று RSS போட்டு கொடுத்த திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தியது பிஜேபி. அதனால இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது பிஜேபி. இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் அனைத்து மாநிலங்களையும் அவருடைய சித்தாந்தத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல, தமிழ்நாடும் அதற்குள்ளே சிக்கிக் கொண்டது. அதற்கு முதல் காரணமா இருக்கிறது திமுக. இல்லனா பிஜேபி காரங்க இங்க அரசியலே பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும். அதை பிஜேபி காரன் பேசுறதுக்கோ, அதை செய்யறதுக்கோ, அதை தீர்த்து வைக்கிறதுக்கோ பிஜேபி அரசு தயாரா இல்ல. அப்படி இருக்கின்ற ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் வேணும்னு துடிக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், முதல்ல அதை சொல்லுங்க மக்கள் கிட்ட. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இதுதான் எங்களுடைய இலக்கு என்று பல திட்டங்களை முன்னிறுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறது. ஆனா பிஜேபி இந்து மதத்தை காப்பாற்றுவது ஒன்றே எங்கள் இலக்கு என்று நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தால் மக்கள் இங்கு அன்றாடம் வாழ்வியலை இழந்து செத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை யார் காப்பாற்றுவது? நீங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் மீண்டும் ஆதிக்க வர்க்கம் தலை தூக்கும் என்றுதான் திமுக சொல்லுகிறது. அதை வைத்துதான் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் கிடையாது. எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இங்க ஆள் இருக்கு. பிஜேபி காரங்க இங்க செய்யறதெல்லாம் வந்துட்டு ஒரு பூச்சாண்டியே. தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் பார்த்துக்குவார் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை. அவருக்கு வேண்டியது அதிகாரம். அவர் அதிகாரத்திற்கு வேண்டும் என்று துடிப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணின் பூர்வீக குடி மகன். தமிழ்நாட்டில் காக்கப்பட வேண்டியதும், மீட்கப்பட வேண்டியதும், பாதுகாக்கப்பட வேண்டியதும், பெற வேண்டியதும் பல திட்டங்கள் இருக்கிறது. மத்தியில் அதிகாரத்தில் இருக்கின்ற பிஜேபியும் அதற்கு தீர்வு காண தயாரா இல்ல. மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவும் அந்த மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாரா இல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று மக்களிடம் போய் நிற்கிறீர்களே, எப்படி இது? ஆனால் அந்த மக்கள் மீண்டும் உங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறார்கள்? கொடுக்கிற பணத்துக்கு ஓட்டு போடுறாங்க. ஜனநாயகம் என்பது இல்லை. இதை மாற்றுவதற்குத்தான் பல அரசியல் இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறது. டாக்டர் அன்புமணியின் இலக்கே அதுதான். இதை மாற்ற வேண்டும். முதலில் வாக்கு என்பது பணத்திற்கு விற்கின்ற பொருள் அல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமையும் மீட்கின்ற ஆயுதம். அது அதை மக்களுக்கு இதுவரையில் எந்த ஆளும் கட்சியும் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டது. ஜனநாயகத்தின் வலிமையை அவர்கள் பேசுவதே இல்லை. அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஜனநாயகத்தில் வாக்கின் உரிமை என்ன என்பதை இதுவரையில் இவங்க சொல்லித்தர மறுக்கிறாங்க. காரணம், ஜனநாயகத்தை கொள்வதே நீங்கள் தான். ஒரு பக்கம் திமுக நாங்கள் தான் மீண்டும் ஆட்சின்றான், ஒரு பக்கம் அதிமுக இல்ல நாங்க தான் அடுத்த முதலமைச்சர்ன்றான், ஒரு பக்கம் பிஜேபி நாங்க தான் தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுமை அப்படின்றான். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? அதிகார வர்க்கம். மக்கள் பணத்தை சூறையாடி தன் வலையிலே போட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற குள்ளநரிகள். இவர்களுக்கு உங்களுடைய வாக்கு மட்டும் தான் குறியே தவிர உங்கள் வாழ்வியல் இவருடைய இலக்கு அல்ல. தமிழ்நாட்டு மக்களின் தேவை இன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்தின் உழைப்பும் உங்களிடம் நிற்க வேண்டும். நீங்க கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ, ஆனா விடிஞ்சாலும் பசிக்கும், முடிஞ்சாலும் பசிக்கும். அதுக்கு உண்றதுக்கு உணவு வேணும். அந்த உணவை நீங்க தயார் பண்ணணும்னா அதுக்கு பணம் வேணும். இதையெல்லாம் நீங்கள் உழைப்பால தான் ஈட்ட முடியும். நீங்கள் உழைப்பால் ஈட்டுகின்ற உங்க பணம் உங்க கையில நிக்கணும்னா தமிழ்நாட்டில் சாராய கடை இருக்கக்கூடாது. அப்பதான் உன்னுடைய கணவர் சம்பாதிக்கின்ற பணம் உன்னுடைய குடும்பத்திற்கு பயன்பெறும். இந்த மத அரசியலை செய்கின்ற பிஜேபியோ, சாதி அரசியலை செய்கின்ற திமுகவோ இதை தீர்த்து வைக்காது ஒரு நாளும். பாட்டாளி மக்களை கடவுளாக மதிக்கின்ற டாக்டர் அன்புமணி அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தாதான் இதுவெல்லாம் மீட்கப்படும், காக்கப்படும். சாமானிய மக்களின் வாழ்வியல் நிலை இங்கு தலை நிமிர்ந்து நிற்கும். இப்பொழுதும் நீங்கள் மதத்தையும் கோழி பிரியாணி கோட்டர் 200 ரூபாயை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.